பிசினஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 42. சத்யதேவின் எதிரில் அமர்ந்திருந்தான் இன்பரசன். உள்ளே பதட்டத்தை வைத்து வெளியில் காட்டாமல் இருக்க படாத பாடு பட்டு கொண்டிருந்தார் சத்யதேவ். என்ன சார், என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? வாரண்ட் இருக்கா? இகழ்ச்சியாக புன்னகைத்தான் இன்பரசன். என் பிள்ளைங்களை வச்சு என்ன மிரட்டணும்னு நினச்சதுலையே நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். மேலே ஏதாச்சும் பேசி என்னோட கோபத்தை ஏற்றி விடாதீங்க, சரியா? அவன் வார்த்தைகளில் இருந்த அழுத்தத்தில் உள்ளுக்குள் வெகுவாக நடுங்கினார் சத்யதேவ். என்கிட்ட வாரண்ட் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. எப்படியும் நீங்கள் முன்ஜாமீன் எடுத்திருப்பீங்கன்னு தெரியும். உங்களை விசாரிக்க மட்டும்தான் வந்திருக்கேன். நான் கேள்வி கேட்கணுமா, இல்லை நீங்களே எல்லாத்தையும் சொல்கிறீங்களா? எச்சில் கொட்டி விழுங்கி அவனை பார்த்தார் சத்யதேவ். ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லேருந்து எனக்கு தேவையானது கிடைச்சா உங்களை மன்னிக்கிறத பற்றி யோசிப்பேன். இல்லைனா நீங்கள் கையில் ஜாமீன் வச்சுருந்தாலும் ஏன் சட்டத்தையே வச்சுருந்தாலும் உங்களை எப்படி உரு தெரியாமல் அழிக்கணும்னு எனக்கு தெரியும். சார், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கராரான கணக்குவாதியாரின் முன் வீட்டு பாடம் எழுதாமல் வந்து நின்றிருக்கும் மாணவனைப் போல் மனதில் பயம் மத்தளம் கொட்ட அமர்ந்திருந்தார் சத்யதேவ். உங்களுக்கும் கணேசன் கொலைக்கும் என்ன சம்பந்தம்? இன்பரசன் முடிக்கும் முன் அவசரமாக பதறினார் அவர். சார், நான் கொலையெல்லாம் பண்ணலை. ஏளனமாக சிரித்தான் இன்பரசன். அது எனக்கும் தெரியும், அதனால தான் என் முன்னாடி இப்படி முழுசாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கணேசன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் தேவையாக இருந்ததே, அது எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. அதுவும் அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு ஆளையே, கரெக்டா? முகம் வெளிரி போனது சத்யதேவிற்கு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குது? அது ஏன் உங்களுக்கு வேணும்? அதை எடுத்துக்கிட்டு வர நீங்கள் அனுப்பின ஆள் யார்? ஏன்னா ஃபேக்ட்ரியோட பின்னாடி பக்கம் எந்த சிசிடிவியும் இல்லை. அந்த பக்கம் வந்தால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போது அவர்கிட்ட வேலை செய்கிற எவனோ தான் இதை பற்றி சொல்லி இருக்கணும். இல்லை அப்படி ஒருத்தன் இந்த விஷயத்தை சொல்லி உதவி பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஆள் யார்? உங்களுக்கும் பரமசிவத்துக்கும் என்ன சம்பந்தம்? எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த ஆளை காப்பாற்ற என் பிள்ளைங்களையே பகடக்காயாக்க துணிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் கேட்ட கேள்விங்க எல்லாத்துக்கும் ஒன்றொன்னா நல்ல பிள்ளையா பதில் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லிடுறேன் சார், எனக்கும் கணேசனுக்கும் தொழில் பகை சார். என்னோட ப்ராஜெக்ட் டெண்டர் ஒன்று, அது கொஞ்சம் அமௌண்ட் வித்தியாசத்தில் அவன் அடிச்சுக்கிட்டு போயிட்டான். நான் சந்தேகப்பட்டு விசாரித்தப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்கிட்டயே ஒரு கருப்பாடு இருக்குன்னு. அவன் பேர் பழனி. ஆளுங்களை வச்சு என்னோட இடத்துக்கு அவனை தூக்கிட்டு வந்தேன். அவனை நல்லா அடி வெளுத்து வாங்கி இனி இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, ஓடி போயிடணும்னு சொல்லி மிரட்டினேன். அவனும் அன்னைக்கு ராத்திரியே பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு போயிட்டான். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நான் இருந்தேன். ஆனால் 2 மாதம் முன்னாடி திரும்பவும் அது ஒரு பெரிய பூதமாக என்கிட்ட திரும்ப வந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் முடிஞ்சு கணேசன் என்கிட்ட வந்து பேசினான். அப்போது போச்சு சார் என் நிம்மதியெல்லாம். கணேசன் உங்ககிட்ட என்ன வந்து பேசினாரு? அன்று நிகழ்ந்ததை கூறினார் சத்யதேவ். என்ன சத்யா, எனக்காக உன்கிட்ட வேலை செஞ்சவனை இப்படி கொலை பண்ணிட்டியே? உச்சு கொட்டி கொண்டே பரிதாபத்தோடு கேட்டார் கணேசன். அதை கேட்டு அதிர்ந்தார் சத்யதேவ். கொலையா? யாரு கொலை பண்ணா? அவன் சாக எல்லாம் இல்லை, ஊரை விட்டு துரத்தி விட்டுட்டேன், அவ்வளோதான். ஆனால் நீ பண்ண டார்ச்சரில் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுக்கு காரணம் நீதானே, அப்போ அது கொலைதானே? ஏய், என்ன உளர்ற? கோபமாக கணேசனிடம் கத்தினார் சத்யதேவ். எதுக்கு சத்யா கோபப்படுற என்று கேட்டு தன்னிடம் இருந்த ஒரு பென்ட்ரைவை லேப்டாப்பில் போட்டு காட்டினார் கணேசன். அதில் பழனி சூசைட் செய்து கொள்வதற்கு முன்பு எடுத்திருந்த வீடியோ ஒன்று இருந்தது. நான் இந்த முடிவு எடுக்க காரணம் சத்யா மெட்டல்ஸ் எம்டி சத்யதேவ் தான். அவரால் தான் எனக்கு வேலை போச்சு. அவருக்கு பயந்து ஊரை விட்டு வந்தும் அவர் என்ன டார்ச்சர் பண்ணுறாரு. நான் பண்ண தப்புக்கு என்னையும் என் குடும்பத்தையும் சத்யதேவ் அழிக்க பார்க்குறாரு. அட்லீஸ்ட் நான் இருந்தாலாச்சும் என் குடும்பம் உயிரோடு இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவன் கையின் நரம்பை அறுத்து கொள்வதோடு அந்த வீடியோ நிறைவடைந்து இருந்தது. என்ன ட்ராமா பண்ணுறியா? கோபமாக கணேசனிடம் கேட்டார் சத்யதேவ். உடனே அவர் முன்பு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வைத்தார் கணேசன். அது என்ன என்ற யோசனையோடு சத்யதேவ் பார்க்க அது பழனியுடைய டெத் சர்டிஃபிகேட். அதை கண்டதும் அவருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஆனாலும் பயப்படாமல், சரி இப்போ என்ன, என்னால் தான் அவன் இறந்துட்டானா? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? பண்ணிக்கோ, இந்த பிளாக்மெயில் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம் என்றார் தைரியமாக. அவரை ஏளனமாக பார்த்தார் கணேசன். இப்போதான் பிஸ்னஸில் அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வர, இப்போது போலீஸ் கேஸ்னா ஆனால் மறுபடியும் எல்லாம் நொடிஞ்சிடும். பரவாயில்லையா? அதை நான் பார்த்துக்கிறேன். நான் ஒன்றும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இல்லை.
சீக்கிரமாகவே என்னோட கடனை திருப்பி அடைச்சிடுவேன். ஆமாம், நீ வாங்கியிருக்கிற கடன் இவ்வளவுதானே என்று கணேசன் சரியாக கூற திகைத்தார் சத்யதேவ். என்ன அப்படி பார்க்குற? எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? பணத்தை கொடுத்த எனக்கு எவ்வளவுன்னு தெரியாதா? கேட்டுவிட்டு உரக்க சிரித்தார் கணேசன். இங்கே பாரு, நான் ஒருத்தனை ட்ராப் பண்ணணும்னு நினச்சா அவனுக்கான எல்லா வழியையும் கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் அடைச்சிடுவேன். நீ கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. அதை வச்சு நான் என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். உன்னோட பிஸ்னஸை, என் லைஃபையே கூட அழிக்கணும்னு தெரியும். பார்க்குறியா? அதற்கு மேல் சத்யதேவால் எதுவும் பேச முடியவில்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் என்ன பண்ணணும்? இறுகிய முகத்தோடு கேட்டார். எழுந்து அவர் தோளில் தட்டி தந்த கணேசன், பரவாயில்ல, நீயும் அப்பப்போ புத்திசாலின்னு நிரூபிக்கிற. உன்கிட்ட எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதுக்கு தான் இதெல்லாம் என்றார். சொல்லு, என்ன காரியம்? சொல்கிறேன், இப்போ இல்லை, சீக்கிரமாக சொல்கிறேன். எந்த மறு பேச்சும் பேசாமல் எனக்கு அதை நீ செஞ்சு கொடுத்தா அடுத்த நிமிஷம் உனக்கு ஒரு ஆஃபர் கூட தரேன். வட்டி இல்லாமல் முதல் மட்டும் திருப்பி கொடுத்தா போதும். எப்படி? ஆச்சரியமாக அவரை பார்த்தார் சத்யதேவ். ஏனெனில் ஒரு பைசாவை கூட விட்டு தராத கணேசனின் குணம் அவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது வட்டியை விட்டு தரும் அளவிற்கு தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற அச்சம் உருவானது. அவ்வளவுதான் சார் என்றார் சத்யதேவ். அவ்வளவுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கணேசன் உங்ககிட்ட கேட்ட வேலை என்ன? அது தெரியல சார். அன்னைக்கு என்னை மிரட்டிட்டு போனதுக்கப்புறம் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவன் என்ன காண்டாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு வாரம் கழித்து வேறு வழி இல்லாமல் நானே ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன கோபம்னு தெரியல, என்கிட்ட கத்திட்டு ஃபோனை வச்சுட்டான். என்கிட்ட எப்போ என்ன பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னு 2 மாதமாக பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் பரமசிவம் என்னோட ஒய்ஃபுக்கு தூரத்து சொந்தம். எனக்கு மச்சாமுறை வேணும். அதனால் அவன்கிட்ட இதை பற்றி சொன்னேன். அவனும் சரி, இப்போது அந்த பென்ட்ரைவ் கணேசன் கிட்ட இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை, அங்கேருந்து அதை தூக்கிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தான். அந்த வேலை செய்கிறதுக்கான கமிஷனையும் முன்னாடியே என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டான். கணேசன் இறந்த அன்னைக்கு ராத்திரி தான் ஃபேக்ட்ரிக்கு ஆளை அனுப்ப போகிறதா சொன்னான். ஆனால் அந்த பென்ட்ரைவை அந்த ஆள் எடுத்தானா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் பரமசிவம் என்னை அதிகம் காண்டாக்ட் பண்ணவும் இல்லை. எனக்கே ஒன்றும் புரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நிலைமையில் பரமசிவன் உங்ககிட்ட மாட்டினதும், எங்கே அந்த பழனியோட வாக்குமூலம் இருக்கிற பென்ட்ரைவ் உங்ககிட்ட மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தில் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணேன். அதுக்குன்னு என்னோட பையனை கொலை பண்ண ட்ரை பண்ணுவீங்களா சார்? சார், சத்தியமாக நான் இது வரைக்கும் கொலையெல்லாம் எதுவும் பண்ணதே இல்லை. என்கிட்ட இருக்கிற 7-8 அடியாளுங்க கூட சும்மா மிரட்டுறதுக்கு மட்டும்தான். பசங்களை தவிர வேற ஒருத்தனை பார்த்ததும் அவனுங்க பயந்துட்டானுங்க. அந்த பயத்தில் அப்படி ஆகிடுச்சு. அவங்க தப்பிச்சுக்க உங்கள் மச்சானோட கையை கிழிச்சிருக்காங்க. மற்றபடிக்கு என் ஆளுங்க கொலையெல்லாம் பண்ணுறவங்க இல்லை சார். அது சரிதான். ஆமாம், பரமசிவம் பென்ட்ரைவ் எடுக்க ஏற்பாடு செஞ்ச ஆள் யார்? அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார். சரி, அது ஃபேக்ட்ரியில் தான் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது பரமசிவம் பண்ண கெஸ் தான் சார். கணேசனோட பையனுக்கு மட்டும் இல்லை, அவன் பொண்டாட்டிக்கும் அவன் வட்டி தொழில் பண்ணுறது பிடிக்காது. அதனால் எப்படியும் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் ஃபேக்ட்ரியில் தான் வச்சுருப்பான் அப்படின்னு நினச்சோம். அவன்கிட்ட வேலை செய்கிறவனை விசாரித்து அது கரெக்டு தான் அப்படின்னு பரமசிவம் தெரிஞ்சுக்கிட்டான். இந்த வட்டி கணக்கெல்லாம் கூட ஃபேக்ட்ரியில் இருக்கிற அவனோட பீரோவில் தான் வச்சுருப்பானாம். அன்னைக்கு ராத்திரி ஃபேக்ட்ரியில் யாரும் இல்லாமல் அவன் மட்டும் தனியாக இருப்பான்னு தெரிஞ்சு ஆளை அனுப்பினான். ஆனால் அந்த ஆள் போகிறப்பவே கணேசன் இறந்து கிடந்தானாம். இவ்வளவுதான் சார் பரமசிவம் என்கிட்ட சொன்ன விஷயம். நீங்கள் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால் இதுக்கு மேலே என்னால் அவன்கிட்ட எதையும் கேட்க முடியல. சரி, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் நம்புகிறேன். இந்த விஷயத்தை எல்லாம் விட்டுடுங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு நீங்கள் உண்மையான பதிலை சொல்லணும். கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு சண்மதியை தெரியுமா? எந்த சண்மதி சார்? உங்ககிட்ட 8 வருஷமாக வேலை செஞ்சாங்களே திலகவதி, அவங்க பொண்ணு. நல்லாவே தெரியும் சார். ஆனால் திலகவதி இறந்துட்டாளே சார். ஷமுக்கு என்ன ஆச்சு? பத்திரமா இருக்கால? பதட்டமாக கேட்டார் சத்யதேவ். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.